ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குமரி ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரே மாவில் 3 வகையான கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1½ கப், பொடித்த அவல் 1/2 கப், நாட்டு சர்க்கரை 1 கப், சிறுபயிறு பருப்பு 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வைக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு அதில் இது சிறுபயிறு பருப்பை லைட்டாக வறுத்து எடுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு அதை பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பருப்பு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. வறுத்து வச்சு இந்த சிறுபயிறு பருப்பு ஆறதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணலாம். 1/2 கப்பு தேங்காய் துருவலை ஒரு பிளேட்டில் கொட்டி அதில் 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க ஆர்டினரியான சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொழுக்கட்டைக்கு வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு, கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியை எடுத்து தான் நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசையணும். தண்ணி கொதிக்கிற அந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு போட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அந்த தண்ணியை எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா சூடாக இருக்கும். ஸோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு கரண்டி வச்சு கொஞ்சமாக அதை அந்த கட்டிலாம் இல்லாத மாதிரி நல்லா கொஞ்சமாக விட்டு கிளறிட்டே இருக்கணும். மாவு ஒரு இடியப்ப பதத்துக்கு வர்றது வர நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிட்டே இருக்கணும். சூடு ஆறுனதும் நம்ம வேணால் கையை யூஸ் பண்ணி அதை நல்லா பசைஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை அச்சு எடுத்து அதில் 2 பக்கமும் கொஞ்சமாக நெய் தடவிக்கணும். அப்புறம் ஒரு பால் சைஸுக்கு, குட்டி பால் சைஸுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்து 2 பக்கத்துலையும் வச்சு கொஞ்சமாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். அது எல்லா இடங்கள்லையும் பரவுறது மாதிரி கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தில் கொஞ்சமாக சின்ன உருண்டை பிடிச்சி அது சென்டரில் வச்சுட்டு அந்த அச்சை எப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். அப்போ அது கொழுக்கட்டை ஷேப்புக்கு அழகாக வரும். அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ 2வது டைப்பு கொழுக்கட்டைக்கு பூரணத்துக்கு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பூரணத்து கூட 2 டீஸ்பூன் அவல் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2வது கொழுக்கட்டைக்கான பூரணம் ரெடி ஆகிட்டு, இப்போ வேறு ஒரு ஷேப்பில் உள்ள அச்சு எடுத்து அதில் 2 சைடும் நெய் தடவி அதில் அந்த கொழுக்கட்டை மாவை ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு வச்சது மாதிரியே சின்னதாக உருண்டை பிடிச்சி அதை வைக்கிறேன். அதை வச்சுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அதில் அந்த அவல் போட்டு வரவன பூரணத்தை எடுத்து சின்ன பால் மாதிரி உருண்டை பிடிச்சி அதை அந்த சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சுட்டு 2ஐயும் சேர்த்து எப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அதே ஷேப்பில் கொழுக்கட்டை நமக்கு வரும். இப்போ அந்த கொழுக்கட்டையை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வைங்க.
மூணாவது பூரணத்துக்கு இந்த வறுத்து வச்ச சிறுபயிறு பருப்பு கூட ஆல்ரெடி உள்ள பூரணத்தை போட்டு நல்லா அந்த மாவு கூட நல்லா கையால் பிசைஞ்சுக்கிடுங்க. எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு அதை ஒரு சின்ன பால் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி கையை வச்சே நமக்கு தேவையான ஷேப்பில் உருண்டை பிடிக்கணும். நான் இந்த மாதிரி ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பு தேவையோ அந்த ஷேப்புக்கு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இது நான் பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பண்ணியிருக்கேன். 3 டைப்பு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி குக்கரை பாதி ஒரு கால்வாசி தண்ணி வச்சு அதை அடுப்பில் வைக்கிறேன். அந்த இட்லி தட்டில் இட்லி பிளேட்டில் எல்லாத்துலேயும் நெய் தடவிக்கங்க. அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவை எடுத்து நல்லா எல்லா தட்டிலையும் ஃபில் பண்ணி வைக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு அந்த இட்லி தட்டை எடுத்து இட்லி குக்கருக்குள்ளே வச்சு அதை ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா அவிய விடணும். இட்லி குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். விசில் வர தொடங்கிட்டு இனி கொஞ்சம் ஆவிலாம் போன அப்புறம் இட்லி குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கொழுக்கட்டை அவிஞ்சிருக்கு. சுவையான கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.